ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நவாப்பழ ஜூஸ் குடிக்கிறதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாவல் பழம், ஜாமுன், இந்தியாவில் ஜாவா பிளம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு வெப்பமண்டல பழம் தான் பாரம்பரியமாக ஆயுர்வேதத்தில் நீரிழிவு எதிர்ப்பு பண்புகளுக்காக புகழ் பெற்றது அப்படின்னா இந்த நவாப்பழ ஜூஸை சொல்லலாம். இந்த ஜூஸு டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுடைய இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மேம்படுத்த உதவுறதோட வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல நவாப்பழ ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நாவல் பழச்சாறு இருக்குல்ல, இது அதிகமான விட்டமின் சி, ஆக்சிஜனேற்றிகளை தன்னுள்ள வச்சிருக்குது. இது இரத்த வெள்ளை அணுக்களோட செயல்பாட்டை ஊக்குவிச்சு உடல்ல நோய் எதிர்ப்பு திறன் மிகுந்ததா மாத்துது. இதனால தொற்றுகள், வைரஸ்கள், அலர்ஜி நிலைகள்லாம் எதிர்கொள்ளப்படுறதுல உடல் திறம்பட செயல்பட முடியும். இதோட தினசரி நுகர்வு இருக்குல்ல, அது உடல் நலத்துக்கும் நோய் தடுப்புக்கும் பங்களிக்கக்கூடியதா இருக்கு. இன்சுலின் உணர்திறன் மேம்பாடு, நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய உயிரியல் ரீதியாக செயல்படக்கூடிய சேர்மங்கள் பீட்டா செல்களோட செயல்பாட்டை ஊக்குவிச்சு குளுக்கோஸ் உறிஞ்சுதலை எளிதாக்குது. இதனால நம்ம உடம்பு இன்சுலினுக்கு திறம்பட பதிலளிச்சு இரத்த சர்க்கரை நிலையை சமநிலைப்படுத்த கூட உதவுது. இதோட தொடர்ச்சியான பயன்பாடு இருக்குல்ல, சில நேரங்கள்ல மருந்துகளை சார்ந்து இருப்பதை குறைக்கிறதுக்கும் நோயோட மேலாண்மையில இயற்கையான ஆதரவை வழங்குறதுக்கும் இந்த நாவல் பழ ஜூஸ் உதவியா இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல நவாப்பழ ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நாவல் பழ சாறில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை இயற்கையாகவே கட்டுப்படுத்த உதவுது. அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பு ட்ரைக்ளிசரைடு அளவுகளை குறைக்கிறதுனால இதய திசுக்கள், இரத்த நாளங்கள் பாதுகாக்கப்படுது. இதன் விளைவா இதய நோய்கள் உருவாகக்கூடிய அபாயமும் குறையுது. ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ், நாவல் ஜூஸில் மெதுவாக சர்க்கரை வெளியீடு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகிறதையோ குறையிறதையோ தவிர்க்க கூட உதவியாக இருக்கும். இதனால நீரிழிவு நோயாளிகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய சோர்வு, தலைவலி, உடல் பலவீனம் இது மாதிரியான குறைபாடுகளை தவிர்த்துக்க முடியும். இது தொடர்ச்சியான பயன்பாடு இருக்குல்ல, அது இரத்த சர்க்கரை நிலையை நிலைப்படுத்துறதுக்கும் தினசரி ஆற்றல் அளவை மேம்படுத்துறதுலையும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக கூட இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு நவாப்பழ ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் செயல்பாட்டை மேம்படுத்தி சீரான செரிமானத்தை உறுதி செய்து இது உணவு மெதுவாக உறிஞ்சப்படுறதுக்கு உதவுறதுனால இரத்த சர்க்கரை மேலாண்மைக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கு. கூடுதலா நார்ச்சத்து இருக்குல்ல, இது குடல் சூழலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிற நுண்ணுயிர்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்குது. இதனால ஒட்டுமொத்த உடல் நலம், நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல நவாப்பழ ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நாவல் பழச்சாறு இருக்குல்ல, இது டைப் 2 நீரிழிவு நோயை இயற்கையாகவே கட்டுப்படுத்த உதவுறதோட ரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தி இன்சுலினோட செயல்திறனை மேம்படுத்துது. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு இதய ஆரோக்கியம், செரிமானத்தை மேம்படுத்த கூட உதவுது. ஆக்சிஜனேற்றம் நிறைந்தது. நாவல் பழச்சாறில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தோல், இரத்த நாளங்களில் ஏற்படும்ல அந்த ஆக்சிஜனேற்ற சேதத்தை குறைச்சி நீரிழிவோடு தொடர்புடைய நரம்பியல் பாதிப்புகள், சிறுநீரக செயல்பாடு குறைபாடுகள், இதய பிரச்சனைகள் இது மாதிரியான கடுமையான சிக்கலை தடுக்க உதவுது. இவ்வளவு நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஜூஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாமா? இதுக்கு 1 கப் ஃப்ரெஷ்ஷான நவாப்பழம், 1 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட்டு அப்படி இல்லைன்னா சாதாரண உப்பு எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் வறுத்த ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு. இந்த நவாப்பழத்தை நல்லா கழுவிட்டு விதைகளெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இந்த ஜீரகத்தூள், சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா நவாப்பழ ஜூஸ் ரெடி.
இந்த வீடியோல நவாப்பழ ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அந்த நவாப்பழ ஜூஸை எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இனி சீசனில் மிஸ் பண்ணாமல் நவாப்பழங்களை வாங்கி ஜூஸ் போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.